அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 10th மேத்ஸில் எக்ஸசைஸ் 1.5ல கொஷின் நம்பர் 1 பார்க்குறோம். யூஸிங் த ஃபங்க்ஷன்ஸ் f and g given below, find f dot g and g dot f, check whether f dot g is equal to g dot f. அதாவது f dot g and g dot f ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் f dot g and g dot f ஓட வேல்யூவே நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும். வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டும் ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டா போதும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப் டாட் ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா எஃப் டாட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் டாட் டின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர், அதனால ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருவோம். ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து அப்படியே இங்கே போட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு நமக்கு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் 6 அப்படின்னு இருக்குது. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸுக்கு எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 அப்படின்னு வந்துடும். இதுதான் நமக்கு எஃப் டாட் ஜி. ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும்னா அதுவும் இதே போல் தான். ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் 6. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 6 போட்டுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி ஆகிடும். இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் மைனஸ் 6 இருந்தால் எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இது வந்து ஜி டாட் எஃப். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 இருக்குது, இங்கே எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. அதனால நம்ம எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். அதனால எஃப் டாட் ஜியும் ஜி டாட் எஃப்பும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இந்த சம் முடிஞ்சு போகுது. இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதுவும் இதே போல் தான் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2/x, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து 2x ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதுவும் இதே போல் போட்டுருவோம். எஃப் டாட் ஜி கண்டுபிடிக்கணும்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்க்கணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக நினச்சிக்கணும். இப்போ நம்ம இங்கே எக்ஸ் இருந்தால் இங்கே கீழே எக்ஸ் வருது. அப்போ இங்கே வந்து எஃப் ஆஃப்னா இருக்குதோ அதுதான் எக்ஸ். அப்போ அதை அப்படியே இதே மாதிரி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடணும். அப்போ 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வந்துடும். எப்படின்னு நல்லா பார்த்துங்க. எஃப் டாட் ஜின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதிடுறோம். ஜி ஆஃப் எக்ஸுக்கு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து போட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா 2/x, அப்போ எஃப் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 1ன்னா 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் எஃப் டாட் ஜி. அடுத்து நம்ம ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி டாட் எஃப், ஜி டாட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி அப்படியே இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2/x அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் ஆகிடும். இப்போ 2/xன்றது எக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு போடுறோம்ல. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா 2 × 2/x தான் இங்கே எக்ஸு. அப்போ 2/x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு போடணும். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்க பாருங்க. வேணா இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ 2 × இது 4/x ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் 1. அப்போ 2 × 4 8/x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு வரும். 8/x ஸ்கொயர் மைனஸ் 1 2/2x ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவலாக இல்லை. அதனால் எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6/3, ஜி ஆஃப் எக்ஸ் 3 - எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எஃப் டாட் ஜி தான் நம்ம பார்க்கணும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே 3 - எக்ஸ், அதனால 3 - எக்ஸ் போடுறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 6/3, அப்போ எக்ஸ் இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் 6 அப்படின்னு போடுறோம். அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக 3 - எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 3 - எக்ஸ் போட்டு அப்புறம் அந்த ப்ளஸ் 6/3 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இப்போ 6, 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 - x/3 அப்படின்னு வரும். இது எஃப் டாட் ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 6/3, அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6/3 அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
g of x என்ன இருக்குன்னு பார்க்கணும். g of x equal to 3 minus x இல்லையா, அதனால் நம்ம இங்கே இது g of x நினச்சிக்கணும். அப்போ x இருந்தால் 3 minus xன்னு போடுறோம். அப்போ இது எப்படி வருவோம், 3 minus x plus 6 by 3 அப்படின்னு போடலாம். இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா 3 into 3 9 ஆகிடும். 9 minus x மைனஸ் ஆல் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 6 by 3 அப்படின்னு வரும். இப்போ 9 minus 6 வந்து 3 ஆகிடும். அப்போ 3 minus x by 3 அப்படின்னு தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து g dot f. இப்போ பார்த்தீங்கன்னா f dot g 9 minus x by 3ன்னு வருது, g dot f 3 minus x by 3ன்னு வருது. அதனால் இங்கேயும் f dot g not equal to g dot f, இங்கேயும் ஈக்குவலாக இல்லை. அடுத்து ஃபோர்த்து கொஷின் பார்க்கணும். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா f of x equal to 3 plus xன்னு கொடுத்துருக்காங்க, g of x x minus 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம f dot g முதல்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். f of g of x, f of g of x போட்டோம்னா g of x ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள், x minus 4. அப்போ g of x ஓட வேல்யூ எடுத்தால் நீங்கள் போட்டுரு. அடுத்து f of x என்னன்னு பாருங்கள், 3 plus x. இங்கே x இருந்தால் இங்கே x போடணும். அப்போ இங்கே x minus 4 இருந்தால் அந்த 3 plus x minus 4 போட்டுக்க வேண்டியது தான் xக்கு பதிலாக. அதனால் இப்போ நமக்கு x அப்படியே இருக்கும், 3 minus 4 ஆட் பண்ணால் -1 வந்துடும். இது f dot g. அடுத்து நம்ம g dot f என்ன வருதுன்னு பார்ப்போம். g dot f is equal to g of f of x. g of f of xல g அப்படியே இருக்கும், f of x ஓட வேல்யூ 3 plus x. அதனால் f of x பதிலாக 3 plus x போடுறோம். இப்போ g of x என்னன்னு பார்த்தீங்கன்னா x minus 4. இங்கே x இருந்தால் xலேருந்து 4 மைனஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே 3 plus x இருந்தால் 3 plus xலேருந்து 4 மைனஸ் பண்ண வேண்டியது தான். அதனால் நல்லா பார்த்துங்க, x இருந்தால் x minus 4, 3 plus x இருந்தால் 3 plus x minus 4. அப்போ 3 plus x minus 4னா x அப்படியே இருக்கும், -4 plus 3 ஆட் பண்ணால் -1 வரும். இது g dot f. இங்கே பார்த்தீங்கன்னா g dot f x minus 1 வருது, f dot g x minus 1 வருது. அப்போ f dot g is equal to g dot f. ஃபோர்த்து சம்மில் ஈக்குவலாக வருது. பெரும்பாலும் ஈக்குவலாக வராது, ஏன்னா காமுடேட்டிவில் வந்து இந்த காம்போசிஷன் ஃபங்க்ஷனுக்கு கிடையாது. அதனால் ஏதோ ஒன்று ரேராக ஈக்குவலாக வரும். ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா f of x is equal to 4x square minus 1, g of x is equal to 1 plus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ f dot g என்னன்னு பார்ப்போம். f dot gனா f of g of x. g of x ஓட வேல்யூ 1 plus x, அதனால் f of 1 plus x அப்படின்னு எழுதிடலாம். அடுத்து f of x என்னன்னு பார்ப்போம். இங்கே x இருந்தால் xை நம்ம ஸ்கொயர் பண்ணணும், முன்னால் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், பின்னால் -1, அதாவது 1 மைனஸ் பண்ணணும். அதனால் 1 plus xக்கு இதே மாதிரி நம்ம x இருக்கிற இடத்துல 1 plus x போட்டுக்கலாம். அப்போ 4 into 1 plus x the whole square -1 அப்படின்னு வரும். இங்கே x இருக்கிற இடத்துல 1 plus x போட்டோம், அவ்வளோதான். இப்போ 4 into 1 plus x whole square -1 f dot gன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து g dot f கண்டுபிடிக்கணும். g dot f equal to g of f of x. g of f of x. அப்போ g of f of x ஓட வேல்யூ 4x square -1. f of x பதிலாக 4x square -1 போட்டோம். இப்போ g of x என்னன்னு பார்த்தா 1 plus 4x 1 plus x. அப்போது இங்கே வந்து x இருக்குது, அதாவது x இருந்தால் 1 plus xன்னு எழுதுவோம். 4x square -1 இருந்தால் 1 plus xக்கு பதிலாக இந்த 4x square -1 எழுதுகிறோம். அப்போ +1 -1 கேன்சல் ஆகிட்டு நமக்கு 4x square அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். இதை வேணுன்னா கூட சிம்பிளிஃபை பண்ணி பாருங்கள், 4x square வருதான்னு. அப்போ 4 into இது a plus b whole square ஃபார்முலா, a square plus b square plus 2ab இப்படி வரும். இப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 into 1 4, 4x square, 4 into 2 8x -1 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4x square plus 8x 4 1 போச்சுன்னா 3. அப்போ f dot g ஓட வேல்யூ 4x square plus 8x plus 3, g dot f ஓட வேல்யூ 4x square. அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்னா இல்லை. அப்போ f dot g not equal to g dot f. Thank you.